அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். கொங்கு மண்டலத்தின் தலைநகரான கோவையில் 100 குடும்பங்களை உறுப்பினர்களாக கொண்டு தொடங்கி இன்றைக்கு 42,000க்கு மேற்பட்ட குடும்பங்களை உறுப்பினர்களாக்கி கொண்டிருக்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனம் தேன்கூடு அமைப்பின் சார்பில் தொலைநோக்கு பார்வை விசனரி நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற கோவை வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செயலாளராக சிறந்த பணியாற்றி இருக்கிற அன்பிற்குரிய சகோதரர் வழக்கறிஞர் திரு லோகநாதன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இடஒதுக்கீடு சமூக நீதி என்றாலே அதை எதிர்ப்பவர்கள் merit is sacrificed at the altar of reservation என்கிற ஒரு வாதத்தை தான் முன்வைக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த நாடு சுதந்திரமடைவதற்கு முன்னால் இருந்து இந்த கருத்து தான். சமூக நீதி என்பது பலகீனமானவர்களை உயர்த்துவது, பலமானவர்களை வீழ்த்துவது அல்ல. காலம் காலமாக சமுதாயத்தின் அடித்தளத்தில் வீழ்ந்து கிடப்பவர்களை உயர்ந்த நிலைக்கு உள்ளோரை பாதிக்காத வண்ணம் உயர்த்துவதுதான் சமூக நீதி. இதை நான் சொல்லவில்லை. இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஜஸ்டிஸ் கே சுப்பாராவ் அவர்கள் சமூக நீதி சம்பந்தமாக கருத்து தெரிவித்த போது, to uplift the traditionally suppressed communities without affecting the privileged sections, ஆக பாதிக்கப்பட்டவர்களை, பாதிப்பான நிலையில் உள்ளவர்களை உயர்த்துவது இந்த இடஒதுக்கீடு. அதற்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்துக் கொண்ட நாக்பூரிலே 1848 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பெண்களுக்காக, பின்தங்கிய சமுதாய பெண்களுக்காக பள்ளி துவக்கிய ஜோதிராவ் பூலே அவர்கள் கோலாப்பூர் சத்ரபதி சாகு மகராஜ் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு 90% இடஒதுக்கீடு 1906ஆம் ஆண்டில் வழங்கிய பெருமகனார் கேரள மாநிலத்திலே ஈழவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மேல் ஜாக்கெட் கூட போடக்கூடாது என்கிற நிலையை மாற்றி அவர்கள் உரிமையை காத்த நாராயணகுரு அவர்கள் தமிழ் மண்ணிலே சமூக நீதிக்கும் பெண்கள் விடுதலைக்கும் குரல் கொடுத்த போற்றுதலுக்குரிய பெரியார் ஈவேரா அவர்கள் இந்திய திருநாட்டினுடைய நீண்ட அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பின்தங்கிய சமுதாயத்தினர் கைநாட்டு சட்டத்தை ஒழித்து அவருடைய உரிமையை காப்பாற்றிய பசுமன் முத்துராமலிங்க தேவர், இந்திய வரலாற்றிலே முதலமைச்சர் முதலில் இடஒதுக்கீடு வழங்கிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1926லேயே இடஒதுக்கீடு வழங்கிய டாக்டர் பி சுப்பராயன் போன்ற தியாகச் செம்மல்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடஒதுக்கீட்டு வரலாற்றில் ஆங்கிலேயர்கள் இந்திய திருநாட்டில் 1600ஆம் ஆண்டு வணிக நோக்கத்தோடு வந்தார்கள். 1757ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியாளராக மாறியது. 1858ஆம் ஆண்டு இங்கிலாந்தினுடைய ராணி பொறுப்பிற்கு ஆட்சி மாறும் வரை கிழக்கிந்திய கம்பெனி ஆண்டது. 1853ஆம் ஆண்டில் சென்னை ராஜதானி என்பது ஆந்திராவிலே ராஜமுந்திரி வரை, ஒரிசாவிலே கஞ்சன் வரை, கர்நாடகாவிலே மைசூர் ராஜதானி நீங்களாக, கேரளாவிலே மலப்புரம் வரை சென்னை ராஜதானி.
ஆங்கிலேயருடைய பார்வைக்கு 1853ஆம் ஆண்டில் தோன்றியது. நெல்லூர் மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தில் ஸ்ரீ குட்டூர் வெங்கட்ராமையா என்பவருடைய குடும்பத்தில் கிராமத்தின் அடிமட்டத்திலே இருக்கிற பதவியிலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வரை 49 பேர் ஒரே குடும்பத்தில் பணியாற்றினார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உத்தரவுக்கு கூட அவர்கள் பணியவில்லை. இதை அறிந்த ஆங்கிலேய அரசு 9/3/1854ஆம் ஆண்டு வருவாய்த்துறை நிலை ஆணை 128/2 பிறப்பித்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எல்லா ஜாதிக்கும் வேலைவாய்ப்பு தர வேண்டும், ஒரே ஜாதிக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்தார்கள். 1871ஆம் ஆண்டு முதல் சென்சஸ் ஆங்கிலேய அரசு எடுத்த போது அதனுடைய கண்காணிப்பாளராக இருந்த WR கார்னிஸ் பிராமணர் அல்லாத அனைத்து இந்துக்களுக்கும் வேலைவாய்ப்பு தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தார். முதல் முறையாக 30/3/1881 பிரிட்டிஷ் அரசாங்கம் வேலைவாய்ப்பில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும், பேக்வேர்டு என்கிற வார்த்தை இந்திய திருநாட்டில் ஆங்கிலேய அரசு உபயோகித்தது அந்த நாளில் தான். அதற்கு பின்பு 1883 85 வரை பின்தங்கிய சமுதாய மாணவர்கள் கல்வி கற்றால் தான் அரசு பணிக்கு வர முடியும் என்பதற்காக கிராண்ட் இன் எய்ட் கோல்டு கல்வி உதவித்தொகை வழங்குகிற திட்டத்தை அமல்படுத்தினார்கள். 1904ஆம் ஆண்டில் சென்னை ராஜதானி அரசு தமிழ்நாடு முழுவதும் நியமிக்கப்பட்டிருக்கிற பணியாளர்களை பற்றி ஒரு ஆய்வு செய்தது. அதில் அதிர்ச்சிகரமான நிலை 70% பேர் பிராமணர்களும் 30% பேர் இதர பிராமணர்களும் இருந்தார்கள். அதன் விளைவாக 1959ஆம் ஆண்டு ஆங்கிலேய அரசு கூட்டுறவுத்துறையிலே எல்லா பதவிகளையும் பிராமணர் அல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தது. இந்த வேலை வாய்ப்பு நியமனங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக 1912ஆம் ஆண்டு ராயல் கமிஷன் ஆன் பப்ளிக் சர்வீசஸ் என்ற அமைப்பை உருவாக்கி பல்வேறு சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள் பங்கு பெற்றிருக்கிறதை ஆய்வு செய்தது. 8/1/1913 தாக்கல் செய்த ஆய்வறிக்கை டெப்டி கலெக்டர் நிலையிலே பிராமணர்கள் 77 பேரும் பிராமணர் அல்லாத இந்துக்கள் 30 பேரும் இஸ்லாமியர்கள் 15 பேரும் இந்திய கிறிஸ்தவர்கள் 7 பேரும் ஆங்கிலேயர்கள் 11 பேரும் இருந்தார்கள். சப்ஜட்ஜஸ் சார்பு நீதிபதிகள் பிராமணர்கள் 15 பேர், பிராமணர் அல்லாத இந்துக்கள் 3 பேர், இஸ்லாமியர்கள், இந்திய கிறிஸ்டியன், யூரோப்பியன் 0. மாவட்ட உரிமையல் நீதிபதிகள், கீழமை நீதிமன்ற நீதிபதிகள் பிராமணர்கள் 93 பேர், பிராமணர் அல்லாத இந்துக்கள் 25 பேர், இஸ்லாமியர்கள் 2 பேர், இந்திய கிறிஸ்துவர் 5 பேர், யூரோப்பியன்ஸ் 3 பேர். இதில் என்ன ஆங்கிலேய அரசு சுட்டி காட்டியது, மக்கள் தொகையிலே பிராமணர்கள் 3.2%, பிராமணர் அல்லாத இந்துக்கள் 85.6%, இஸ்லாமியர்கள் 66%, இந்திய கிறிஸ்துவர்கள் 2.7%, ஐரோப்பியர்கள் 1%. இதனுடைய விளைவாக 1913ஆம் ஆண்டு சென்னை எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுடைய மெம்பர் ஹானரபிள் சர் அலெக்சாண்டர் கார்னியூ பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் என்ன நிலையில் இருக்கிறாங்கிறத 1893 1904 வரை இருந்த பதவிகளை விலக்கி அறிக்கை தாக்கல் செய்தார். 16 உயர் அலுவலர்களில் 15 பேர் பிராமணர்கள், 21 அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸில் 17 பேர் பிராமணர்கள், 140 டெப்டி கலெக்டரில் 77 பேர் பிராமின்ஸ்,
128 டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் 99 பேர் பிராமணர்கள். 1914ஆம் ஆண்டு சென்னை ராஜதானியுடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ஒரு உறுப்பினர் கேள்வி எழுப்பினார். சென்னை பல்கலைக்கழகத்திலே பதிவு செய்யப்பட்டவர்கள் எத்தனை பேர், என்னென்ன பிரிவை சார்ந்தவர்கள் என்று கேள்வி எழுப்பினார். பதிவு செய்யப்பட்டவர்கள் 650 பேர். அதில் பிராமணர்கள் 452, பிராமணர் அல்லாதவர்கள் 12 பேர். 1915ஆம் ஆண்டு கல்வித்துறையினுடைய நிலை அரசின் கவனத்துக்கு வந்தது. 519 பதவிகளில் 400 பதவிகளில் பிராமணர்களும் தாழ்த்தப்பட்டோர் உட்பட பிராமணர் அல்லாத இந்துக்கள் 73 பேர், இஸ்லாமியர்கள் 28 பேர். இதனுடைய விளைவாக இருபது 11/1916 அன்று TM நாயர் உட்பட 30 பேர் பிராமணர் அல்லாத அனைத்து தலைவர்களும் ஒன்று சேர்ந்து ஜஸ்டிஸ் என்ற பத்திரிகை துவக்கினார்கள். 19/8/2017 அன்று நமக்கெல்லாம் பெருமை, இன்றைக்கு கோயம்புத்தூர் நடத்துகிற இந்த நிகழ்ச்சி முதல் நான் பிராமின் கான்ஃபரன்ஸ், பிராமணர் அல்லாதவருடைய மாநாடு நடந்தது கோயம்புத்தூரில் 19/8/2017. மன்னிக்கவும், 19/8/1917. அதன் விளைவாக 17/10/1917 ஜஸ்டிஸ் பார்ட்டி உதயமானது. ஜஸ்டிஸ் பார்ட்டி பின்தங்கிய சமுதாய மக்களுக்காக பணியாற்றுகிற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டு 30/11/1920 நடைபெற்ற தேர்தலில் சென்னை ராஜதானியிலே 98 இடங்களில் 63 இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைத்தது. 17/12/20 ஒரு சுப்பராய ரெட்டியார் முதல்வராக பொறுப்பேற்றார். அவர் உடல்நலக்குறைவால் பனகல் ராஜா பொறுப்பேற்றார். பின்னர் 16/9/1921 வரலாற்று சிறப்புமிக்க நாள். முதல் கம்யூனல் ஜியோ ஜாதிவாரி இடஒதுக்கீடு ஆணை 613/1921 வெளியிடப்பட்டது. அந்த ஆணைக்கு பின்பு 31/12/1921 6 மாத காலத்திலே ஹாஃப் இயர் எண்டிங் எவ்வளவு 16/9/21 வேலை வாய்ப்பில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அந்த அரசு ஆய்வு செய்தது. 100% பதவிகளை பெற்றிருந்த பிராமணர்கள் 22% மட்டுமே பெற்றார்கள். பிராமணர் அல்லாத இந்துக்கள் 48 இடங்களில் வேலைவாய்ப்பு பெற்றிருந்தார்கள். இந்திய கிறிஸ்தவர்கள் 10%, இஸ்லாமியர்கள் 15%, பட்டியல் சமூகத்தினர் 3%, ஐரோப்பியர்கள் ஆங்கிலோ இந்தியன்ஸ் 2% என்று பதவி பெற்றிருந்தார்கள். இருந்தாலும் கூட ஜஸ்டிஸ் பார்ட்டி அரசு அதை முழுமையான வெற்றியாக கருதவில்லை. நம்முடைய கொங்கு மண்டலத்திற்கு மேற்கு மாவட்டங்களுக்கு பெருமை சேர்க்கிற டாக்டர் பி சுப்பராயன் அவர்கள் இன்னர் டெம்பிள் கல்வி நிறுவனத்திலே ஜவஹர்லால் நேருவோடு பாரிஸ்டர் பட்டம் பெற்று டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் என்கிற உயர் பட்டம் பெற்று சேலத்திலே வழக்கறிஞராக பணியாற்றிய டாக்டர் சுப்பராயன் அவர்கள் 4/12/1926 முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அவர் பொறுப்பேற்ற பின்புதான் இடஒதுக்கீட்டினுடைய முதல் வெற்றி அமைகிறது. 26/10/1927 கம்யூனல் ஜியோ நம்பர் 1071/1927 வெளியிடப்பட்டது. வெளியிடப்பட்டது மட்டுமல்ல,
கண்டிப்பாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஆணையும் பிறப்பிக்கப்பட்டது. அதன் விளைவாக 4/11/1927 பதிவுத்துறையிலே அமைச்சராக இருந்த தஞ்சை மாவட்டத்தை சார்ந்த முத்தைய முதலியார் அவர்கள் தன்னுடைய துறையிலே முழுமையாக இடஒதுக்கீட்டை அமல்படுத்தினார். பிராமணர் அல்லாத இந்துக்கள் ஒவ்வொரு 12 பதவியிலும் 5 பதவி 42%. பிராமணர்கள் 12 பதவியில் 2 பதவி 17%. இஸ்லாமியர்கள் 2 பதவி 17%. ஆங்கிலோ இந்தியன் கிறிஸ்டியன் 2 17%. பட்டியல் சமூகத்தினர் 1 7% என்கிற இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டு சட்டமானது. இந்திய வரலாற்றிலேயே ரோஸ்டர் சிஸ்டம் அரசு பணியில் அமல்படுத்தியது இந்த அரசுதான். இது 1947 வரை எந்த விதமான இடையூறும் இல்லை. 21/11/1947 விவசாய குடும்பத்தை சார்ந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் முதலமைச்சர். இந்திய சுதந்திர இந்தியாவில் சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர் 2வது அரசாணையை வெளியிட்டார். 34-37/1947 ஒவ்வொரு 14 பதவியிலும் பிராமணர் அல்லாத இந்துக்களுக்கு 14%, ஹிந்து நான் பிராமின் 44, பிராமணர்களுக்கு 14%, இஸ்லாமியர்களுக்கு 7%, கிறிஸ்தவர்களுக்கு 7% என்று சொல்லி அந்த 14 பதவியில ஷெட்யூல் கேஸ்ட் 2 பதவி 14%, ஷெட்யூல் கேஸ்ட் உயர்த்தி தர வேண்டும் என்கிற கோரிக்கை இருந்ததனுடைய விளைவாக 1 என்று இருந்ததை 2ஆக மாற்றி 14% வழங்கினார். 26/1950 இந்திய திருநாட்டில் சுதந்திரத்திற்கு அப்புறம் அரசியலமைப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. அப்புறம்தான் பிரச்சனை ஆரம்பம். அதுவரை பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எதுவுமே செய்யாமல் இருந்து 27/7/1950 அன்று செண்பகம் துரைராஜன் என்கிற ஒரு விதவையும் தனக்கு இந்த இடஒதுக்கீட்டினால் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை என்றும், CR சீனிவாசன் என்ற மாணவர் தனக்கு பொறியியல் கல்லூரியிலே இடம் கிடைக்கவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்தார்கள். அந்த வழக்கில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற குழுவில் இடம்பெற்றிருந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரே ஆஜராகி அந்த இருவருக்காக வாதிட்டார். 14/8/1959 ஜாதிவாரி இடஒதுக்கீடு ஆணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. பெரியார் அவர்கள் தலைமையிலே திருச்சியிலே மிகப்பெரிய போராட்டம். காமராஜர் அவர்கள் அப்பொழுது எந்த பதவியிலும் இல்லை, இருந்தாலும் நேருவிடமும் அம்பேத்கரிடமும் எடுத்து சொல்ல வேண்டிய நிலை. பின்பு சென்னை அரசு உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்திய உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு தாக்கல் செய்தது. இந்திய உச்சநீதிமன்றம் 9/4/1951 அன்று தீர்ப்பை ஊர்ஜிதம் செய்தது. நம்முடைய தலைவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று மத்திய அரசாங்கம் அரசியலமைப்பு சட்டத்திலே முதல் திருத்தத்தை கொண்டு வந்தது. 12/5/1951 பிரிவு 15 அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் திருத்தத்தை 15/4 என்று கொண்டு வந்தார்கள். 18/6/1951 அந்த திருத்தத்திற்கு ஜனாதிபதி ஒப்புதல் வழங்கப்பட்டது. அந்த திருத்தத்தின்படி மாநில அரசுகள் இடஒதுக்கீடு வழங்குவதை இந்த சட்டத்திலும் எந்த சட்டத்திலும் தடுக்க முடியாது என்று சொல்லி முழுமையான அதிகாரத்தை தந்தது. இந்திய துணைக்கண்டத்தில் முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கு பின்பு
முதன்முறையாக இடஒதுக்கீடு சட்டம் கொண்டு வந்த பெருமை தமிழகம்தான். 30/4/1954 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 13/4/1954 பொறுப்பேற்ற காமராஜர் அவர்கள் பொறுப்பேற்ற 17 நாளில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு 25%, பட்டியலினத்திற்கு மலைவாழ் மக்களுக்கு 16% என்று சொல்லி முதல் அரசாணை 26/42/54 வெளியிட்டார்கள். தமிழகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இது மாநிலத்தில் மத்திய அரசு பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு வந்ததனுடைய வரலாற்றை நீங்கள் எல்லாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாறு தெரிந்தவர்களால் தான் வரலாறு படைக்க முடியும் என்று அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்திய திருநாட்டில் 1931ஆம் ஆண்டில் ஃபர்ஸ்ட் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பட்டியலின மக்கள் யார் என்று அடையாளம் காணப்பட்டார்கள். 5 கோடி பேர் என்று பட்டியலிடப்பட்டது. 17/8/1932 பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் கம்யூனல் அவார்டு பிறப்பித்தார். 2/8/1935 அன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அந்த தாழ்த்தப்பட்டவர்களை மலைவாழ் மக்கள் பட்டியலை அங்கீகரித்தது. 18/7/1947 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அமல்படுத்தப்பட்டு 15/8/47 முதல் அமலுக்கு வந்தபோது அந்த பட்டியலில் இவர்கள்தான் தாழ்த்தப்பட்டவர்கள், மலைவாழ் மக்கள் என்பது அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் இந்த நாடு சுதந்திரம் அடைந்த போது பிற்படுத்தப்பட்டவர்கள் யாருக்கும் தெரியாது. இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் 340 உட்பிரிவு 1 இந்திய அரசாங்கம் ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும். ஆணையம் அமைத்து நாடு முழுவதும் இருக்கிற இதர பிற்படுத்தப்பட்டோர் நிலையை கண்டறிந்து அவருடைய மேம்பாட்டிற்காக வழிவகை செய்ய வேண்டும் என்பது அரசியலமைப்பு சட்ட விதி. ஆனால் செய்யப்படவில்லை. நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 17/9/1951 ராஜினாமா செய்தார்கள். ராஜினாமா செய்ததற்கான காரணத்தை 10/10/1951 நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்தார். அதில் அவர் சொல்லியிருந்த 12 காரணங்களில் ஒரு காரணம் பிற்படுத்தப்பட்டவரை அடையாளம் காண எந்த ஆணையம் அமைக்க தவறியது இந்த அரசு என்று சுட்டிக்காட்டியிருந்தார். அதன் விளைவாக 29/1/1953 அன்று காக்கை கல்லால்கர் ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையமும் 30/3/1955 அன்று அறிக்கை தாக்கல் செய்தது. 2399 ஜாதியினரை அடையாளம் கண்டு அதில் 837 பேரை மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் என்று அந்த அறிக்கை 3/8/1956 நாடாளுமன்றத்திலே வைக்கப்பட்டு விவாதிக்காமலேயே 14/8/1961 தள்ளுபடி செய்துவிட்டது. 27/1961 இந்த நாட்டினுடைய அப்போதைய பாரத பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்றால் மாநிலங்கள் வழங்கிக் கொள்ளலாம் என்று அறிவித்து விட்டார். அதன் பின்பு 1977 வரை இதர பிற்படுத்தப்பட்டவரை நினைப்பதற்கு யாரும் இல்லை. 24/3/1977 திரு மொராஜி தலைமையிலே மொராஜி தலைமையில் ஜனதா அரசு அமைக்கப்பட்டது. அந்த அரசின் 204 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வட மாநிலத்திலே பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உறுப்பினராக இருந்தார்கள். அதிலே மிக முக்கியமான ராம் அவதேஷ் சிங் அவர்கள் தலைமையேற்று மொராஜி தேசாயை கேட்டுக்கொண்டதற்கிணங்க 1/1/79 அன்று மண்டல் கமிஷன் நியமிக்கப்பட்டது. பிபி மண்டல் தலைமையிலே 31/12/1980 மண்டல் அறிக்கை தாக்கல் செய்தார். அவர் அறிக்கை தாக்கல் செய்வதற்கு 15 நாட்களுக்கு முன்பாகவே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்திரா காந்தி அம்மையார் பொறுப்பேற்றிருந்தார்கள். அவர் 3743 ஜாதியிலே பிற்படுத்தப்பட்டவர் என்று அறிவித்திருந்தார்கள்.
ஆனால் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் அந்த அறிக்கையை யாருமே கண்டுகொள்ளவில்லை. 2/12/1989 அன்று திரு VP சிங் அவர்கள் சமூக நீதியின் காவலர் இந்த நாட்டினுடைய பிரதமராக பொறுப்பேற்று 10/11/90 வரை பொறுப்பில் இருந்தார். அவர் இதர பிற்படுத்தப்பட்டோரின் நலனுக்காக 7/8/90 அன்று மண்டல் ஆணை அறிக்கையை நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்து 27% இடஒதுக்கீட்டை வழங்கினார். அதற்கான ஆணை 13/8/90 அன்று பிறப்பிக்கப்பட்டது. நண்பர்களே, இதர பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு வழங்கியதை எதிர்த்து வட மாநிலங்களே டெல்லியிலே மட்டும் 300 பஸ்கள் எரிக்கப்பட்டன. 152 பேர் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு முயற்சித்தார்கள். 153 பேர் தற்கொலை முயற்சி, 58 பேர் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டிலே இறந்தார்கள். நம்முடைய மாண்புமிகு VP சிங் அவர்கள் கொண்டு வந்த இடஒதுக்கீட்டை ஆட்சேபித்து பலர் வழக்கு தாக்கல் செய்தார்கள். அந்த வழக்கு இந்திய உச்சநீதிமன்றத்திலே இந்திரா சகானி வழக்கிலே 16/11/92 அன்று இடஒதுக்கீட்டை ஊர்ஜிதம் செய்து 2 நிபந்தனைகள். ஒன்று, கிரிமிலேயர் முறை அமல்படுத்தப்பட வேண்டும். 2வது, தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு உருவாக்கப்பட வேண்டும். மத்திய அரசாங்கம் லோக்சபாவில் 2/8/2018 ராஜ்யசபாவில் 7/8/2018 நிறைவேற்றி 12/8/2018 ஜனாதிபதி ஒப்புதலோடு தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்திற்கு நிகரான அதிகாரங்களோடு இன்றைக்கு தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய தலைவராக மீனவர் சமுதாயத்தை சார்ந்த பகவான்லால் சைனி என்பவர் பொறுப்பேற்று பணியாற்றி வருகிறார். இது இடஒதுக்கீட்டினுடைய வரலாறு. நான் மிக சுருக்கி சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் கிரிமிலேயரை பற்றி ஒரு சில விவரம் உங்களுக்கு அவசியம். ஒரு 5 நிமிடம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய VP சிங் அவர்கள் 13/8/90 பிறப்பித்த அரசாணைக்கு பின்பு 25/8/90 அரசு பணிகளிலே பொதுத்துறை நிறுவனங்கள், மத்திய அரசு நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்குகிற போது ஏழை எளிய மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி அரசாணை பிறப்பித்தார். யார் ஏழை எளிய மக்கள்? அதற்கு கிரிமிலேயர் முறையை தந்த பெருமை தமிழகம்தான். 13/11/1969 நியமிக்கப்பட்ட சட்டநாதன் ஆணையம் 26/11/1970 அறிக்கை தாக்கல் செய்தது. ஆண்டு வருமானம் சம்பாத்தியம் உள்ளவர்கள் 9,000க்கு உள்ளிட்டால் அவர்களுக்கு சலுகை, 10 ஏக்கர் நிலத்துக்கு உள்ளிட்டவர்களுக்கு சலுகை, வரி விதிப்பு வருமானம் 9,000 தாண்டுகிற வியாபாரிகளுக்கு கிடையாது. தாய் தந்தை இருவரும் 12,000க்குள் வருமானம் என்றால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு என்று சொல்லி இந்த கிரிமிலேயர் முறையை தந்தவர் சட்டநாதன் அவர்கள். அதனுடைய அடிப்படையிலே இந்திய உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் 16/11/92 9 நீதிபதிகள் அடங்கி 8 நீதிபதிகள் கிரிமிலேயர் வேண்டும் என்றார்கள். ஆனால் தமிழகத்தை சார்ந்த ரத்தினவேல் பாண்டியன் அவர்கள் கிரிமிலேயர் முறையை கடுமையாக எதிர்த்தார். ஒரு கையில் இடஒதுக்கீட்டை கொடுத்து மறுகையில் திரும்ப பெறுவதுதான் கிரிமிலேயர், இது கூடவே கூடாது என்றார்கள். இந்தியாவிலே 2 தலைவர்கள் தான் கிரிமிலேயர் எதிர்த்தார்கள். ஒருவர் நம்முடைய மண்ணுக்கு சொந்தக்காரர் கோவை செழியன் அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்களும் வெளிப்படையாகவே கிரிமிலேயர் முறை ஆகாது என்றார்கள். ஆனால் கிரிமிலேயர் முறை அமல்படுத்தப்பட்டது. அதற்கு ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின் பேரில் 22/2/93 நீதிபதி ராமநந்தன் பிரசாத் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த கமிட்டியை அமைத்ததன் அறிக்கையின் அடிப்படையில் 8/9/93 1 லட்சம் என்று தீர்மானிக்கப்பட்டது. அந்த அறிக்கை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிரிமிலேயர் லிமிட் உயர்த்தப்பட வேண்டும். ஆனால் 93க்கு அப்புறம் 2004 தான் 2.5 லட்சமாக, 2008 4 லட்சமாக, 2013 6 லட்சம், 2017 முதல் 8 லட்சம் என்று ஒதுக்கியிருக்கிறது. சரி, இதில் யாரெல்லாம் கிரிமிலேயர் விலக்களிக்கப்படுபவர்கள்? யாருடைய குழந்தைகளுக்கெல்லாம் கிரிமிலேயர் வரும்?
நம்பர் 1 கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், கவர்னர், ஜனாதிபதி, அமைச்சர், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினருடைய குழந்தைகள் கிரிமி லேயர். நம்பர் 2 சர்வீஸ் கேட்டகரி 2A, மத்திய மாநில அரசுகளில் கிளாஸ் 1 ஆபீசர்ஸ் உடைய குழந்தைகளுக்கு கிரிமி லேயர் வரும். 2B கிளாஸ் 2 ஆபீசர்ஸ் மத்திய மாநில அரசுகளில் அவருடைய குழந்தை கிரிமி லேயர். கிளாஸ் 2 ஆபீசர் ஒருவர் 40 வயதுக்குள் கிளாஸ் 1 ஆபீசராக ப்ரமோஷன் ஆனால் அவருடைய குழந்தைக்கு கிரிமி லேயர் வரும். இது 2 ஆபீசர்ஸ். 2C எம்ப்ளாயீஸ், பொதுத்துறை நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், காப்பீட்டு நிறுவனங்கள், மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றுகிற கடைநிலை ஊழியர்கள், C கிளாஸ் எம்ப்ளாயீஸ். அவர்களுடைய பதவி ஏதேனும் குரூப் 1 சர்வீஸ்க்கு இணையாக இருந்தால் மட்டும் கிரிமி லேயர், இல்லை என்றால் அவருடைய சம்பளத்தையும் வருமானத்தையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடாது, அவருடைய கிரிமி லேயர் வராது. இராணுவ துணைப்படையினர், தரைப்படையினர், கர்னலுக்கு மேல் பதவி உள்ளவர்கள் கிரிமி லேயர். தொழில் சார்ந்த வகுப்புகள், நம்முடைய லோகநாதன் போல என்னை போன்ற வழக்கறிஞர்கள், டாக்டர்கள், ஆடிட்டர்கள், எங்களுடைய 3 ஆண்டு கால வருமானம் 8 லட்சத்தை தாண்டுமானால் கிரிமி லேயர். சொத்துடைமை பெற்றவர்கள், சட்டநாதன் 10 ஏக்கர் என்று தீர்மானித்தார்கள். ஆனால் மத்திய அரசாங்கம் நில உச்ச வரம்பில் 85% பாய்ச்சல் நிலம் அதை எடுத்து விட்டார்கள். எஸ்டேட் வைத்திருப்பவர்கள், வீட்டுமனை வைத்திருப்பவர்கள் எல்லாம் வருமானம், சொத்துடைய மதிப்பு 8 லட்சத்தை தாண்டினால்தான். 6வது பிரிவில் வருமானம், செல்வம் மதிப்பிடுவதில் மிக முக்கியமானது அரசு ஊழியர்களில் 3வது நிலை அல்லது பொதுத்துறை நிறுவனங்களில் 3வது நிலையில் இருப்பவருடைய வருமானத்தையும் சம்பளத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதுதான் கிரிமி லேயர் முறை. இதில் தவறுதலாக அரசு பணியிலே இருக்கிறவருடைய சம்பளத்தை கணக்கில் எடுக்காமல் பொதுத்துறை நிறுவனத்திலே இருக்கிறவருடைய சம்பளத்தை கணக்கில் எடுத்து இன்றைக்கு பலர் பாதித்திருக்கிறார்கள். அதனுடைய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே நடைபெற்று சம்பளத்தையும் விவசாய வருமானத்தையும் கணக்கில் எடுத்துக்கூடாது என்று தீர்ப்பு வழங்கி தற்பொழுது உச்சநீதிமன்றத்திலே கிரிமி லேயர் முறை. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் சர்மா என்பவர் தலைமையிலே ஒரு கமிட்டி அமைத்தது. அந்த கமிட்டியினுடைய அறிக்கையில் குளறுபடி இருந்ததனுடைய விளைவாக 8 பக்க தெளிவான அறிக்கை இந்த நாட்டினுடைய பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் நான் தாக்கல் செய்திருந்தேன். என்னுடைய அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த அறிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் 27% இடஒதுக்கீடு இதர பிற்படுத்தப்பட்டவருக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கிரிமி லேயர் முறை அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும். இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். இதர பிற்படுத்தப்பட்ட ஊழியர்களுக்கு ப்ரீ ப்ரமோஷன் ட்ரைனிங் கொடுக்கப்பட வேண்டும். பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும். இது போன்ற முக்கியமான கோரிக்கைகள் நிறைவேறுகிற பட்சத்தில் தான் முழுமையான 27% இடஒதுக்கீட்டை பெற முடியும் என்று நான் பணிவோடு தெரிவித்து, நம்முடைய அறிவிக்குரிய வழக்கறிஞர் லோகநாதன் அவர்கள் விசனரி அருமையான தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஒரு முறை மார்ட்டின் லூதர் கிங் சொன்னார், we need more visionary leaders who will earnestly strive for bipartisanship and finding policy solutions that can move the country forward. நாட்டை உயர்த்தி செல்வதற்கு தொலைநோக்கு பார்வையுடையவர்கள் வேண்டும் என்று இன்னைக்கு தொலைநோக்கு பார்வையுடைய லோகநாதன் அவர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள், அரசியலில் உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள், IAS, IPS என்று போன்ற பலர் பங்கேற்றிருக்கிற இடத்தில் ஒரு கிராமப்புற வழக்கறிஞரான என்னையும் இதில் பங்கேற்று உரையாற்ற வாய்ப்பை தந்ததற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.